Hi student, this is Silamba Max Tuition 12th standard exercise 2.5 question number 8. If the area of the triangle formed by the vertices z, iz and z plus iz is 50 square units, find the value of modulus z. இங்க அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் இங்க மாடுலஸ் ஆஃப் z இன் மதிப்பு காண்கன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see first case. இங்க addition of complex numbers இந்த பேசிக் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகே, let இந்த பிளேஸ்ல z1 is equal to x1 plus I y1 and z2 is equal to x2 plus I y2. ஓகே, இத ஃப்ளாட் த பாயிண்ட்ஸா ரெப்ரசன்ட் பண்ணும்போது see இந்த z1 ன்றது x1, y1. ஓகே, இந்த z2 ன்றது x2, y2. ஓகே, see ஆரிஜின்ல இருந்து இந்த z1 ன்ற பாயிண்ட்டும் பிளாட் பண்ணியாச்சு, ஆரிஜின்ல இருந்து இந்த z2 ன்ற பாயிண்ட்டும் பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ the addition of complex numbers ன்னும்போது இது z1 plus z2. சோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது real to real அடுத்து plus imaginary to imaginary இத ஆட் பண்ணிட்டோம். ஓகே, see இத பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ணும்போது see இங்க கொடுத்திருக்காங்க x1 plus x2, y1 plus y2 த்ரூ ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது. ஓகே, இப்போ z1 ல இருந்து இந்த பாயிண்ட நம்ம ஜாயின் பண்ணலாம் and z2 ல இருந்தும் இந்த பாயிண்ட நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிரியேட் ஆகிறது ஒரு parallelogram. இந்த parallelogramக்கு basic condition opposite angles are equal and opposite side கான length நமக்கு equal ன்றது தெரியும். ஓகே, சோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z, இத I ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஓகே, see we know that நம்ம previous-ல பார்த்திருக்கோம். இங்க z is equal to x plus iy. இத நம்ம I ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ I into x plus iy. இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் நம்பர் இமேஜினரி ஆயிடும், இமேஜினரி நம்பர் நமக்கு ரியல் நம்பரா சேஞ்ச் ஆயிடும். பாருங்க, I into x ix ன்னு கிடைக்கும். I into I ஸ்கொயர், I ஸ்கொயர்க்கான வேல்யூ -1, ஸோ -1 into y minus y ன்னு கிடைக்கும். பாருங்க, இங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் z is equal to 2 plus 3i ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா iz ன்றது இந்த பிளேஸ்ல இப்போ I into 2 plus 3i I ஆல மல்டிப்ளை பண்ணும்போது I2 இந்த இடத்துல -3 ன்னு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் -3 plus I2. ஓகே, ஸோ 2 plus 3i ன்றது நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்டாகவே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து 2, 3. அடுத்த பாயிண்ட் -3, 2ன்னு இது சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், அப்போது -3 சம்வேர் இங்கன்னும் போது இந்த பிளேஸில் வந்துடும். இது -3, 2. ஓகே, ஸோ இதில் இருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜெட்டுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால மல்டிப்ளை பண்ணும்போது கவுண்டர் கிளாக் வைஸில் 90 டிகிரி இது மூவ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஓகே, சி இந்த தேர்டில் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரட்டேஷனில் வடிவ கணித விளக்கம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த z1ன்ற பாயிண்ட் அண்ட் இந்த z2ன்ற பாயிண்ட் ஆரிஜினில் இருந்து z1க்கான டிஸ்டன்ஸ் மாடுலஸ் z1, ஆரிஜினில் இருந்து z2க்கான டிஸ்டன்ஸ் மாடுலஸ் z2. ஓகே, ஃப்ரம் addition of two complex numberல இந்த z1 plus z2ன்றது இந்த டிஸ்டன்ஸ், இதை z1ல இருந்து ஜாயின் பண்ணும்போதும் z2ல இருந்து ஜாயின் பண்ணும்போதும் மேக் ஆகிறது தான் ஒரு parallelogram. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு மாடுலஸ் ஆஃப் z1 plus z2ன்றது தெரியும். ஆல்ரெடி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த 2 sides ஈக்குவல் அண்ட் 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு. ஓகே, ஸோ இந்த பேசிக்கை நான் இங்கே இன்வால்வ் பண்ணும்போது பாருங்கள், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக வரும், லைக் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக வரும். சைட்ஸ் ஈக்குவல் சொல்லும்போது இந்த சைட்ஸ் ஈக்குவலாக வரும், லைக் அதே மாதிரி இந்த சைட்ஸும் நமக்கு ஈக்குவலாக வரும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஷனில் கிவன் நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே, எனிவே கிவன் காப்பி பண்ணிடுறேன். எனிவே கிவன் இந்த பிளேஸில் நமக்கு z, iz and z plus iz be
vertices of the triangle. ஓகே, இப்போ z ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது இது பர்பண்டிகுலர்னு சொன்னேன். சின்ஸ் இங்கே z இஸ் பர்பண்டிகுலர் டு izன்றது கிளியர். ஓகே, சரி, அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே இதை ட்ரா பண்ணி ஷோ பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் இது ரியல் z, இது நமக்கு இமேஜினரி z, இது ஆரிஜின். ஓகே, நான் லைக் ஃபஸ்ட்டு பார்ட் சம்வேர் நான் இந்த பிளேஸில் z மார்க் பண்ணுறேன், த்ரூ இதை ஆரிஜின்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து z ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது இது 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் மூவ் ஆகுன்றதை பார்த்துருக்கோம். அப்போ நான் ஆரிஜின்லேருந்து 90 டிகிரி இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது 90 டிகிரி, இந்த பாயிண்ட் I இன்ட்டு z. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுற பாயிண்ட் சம்வேர் நான் இந்த பிளேஸில் எடுக்கிறேன். இது ஆரிஜின்லேருந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் z ப்ளஸ் izன்றது கிளியர். இப்போது இதை நம்ம இங்கே zல இருந்து ஜாயின் பண்ணலாம். அதே பேசஸ் மாதிரி izல இருந்தும் இதை ஜாயின் பண்ணலாம். ஓகே, இது ஒரு பேரலோகிராமாக கிரியேட் ஆயிடுச்சு. பேரலோகிராமுக்கான கண்டிஷன்ஸில் இது 90 டிகிரினா கண்டிப்பாக இதுவும் நமக்கு 90 டிகிரி தான். ஓகே, சரி, இங்கே இந்த ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து ஆரிஜின்லேருந்து z1க்கான மேக்னிடியூட், அதாவது டிஸ்டன்ஸ் மாடுலஸ் ஆஃப் z1ன்றது கிளியர். ஸோ இந்த பேஸை நான் இங்கே இன்வால்வ் பண்ணேன்னா ஆரிஜின்லேருந்து z-க்கான மேக்னிடியூட் மாட் z. அப்போ இதுக்கான ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த டிஸ்டன்ஸும் மாட் z தான் இருக்கும். ஓகே, ஆரிஜின்லேருந்து iz-க்கான மாடுலஸ் வேல்யூ, அதாவது டிஸ்டன்ஸ் மாட் izனா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நமக்கு இந்த வேல்யூவும் மாட் izன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் கிளியர்லி வி நோ இந்த டிஸ்டன்ஸ் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் izன்றது கிளியர். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் கிளியர். பட் இங்கே நமக்கு ஒரு கொஷின் என்னென்னா, நமக்கு ட்ரையாங்கிள் வேணும், பட் வி ஃபார்ம்டு பேரலோகிராம், ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு z iz z ப்ளஸ் izன்ற வெர்டிசஸாக வச்சுருக்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்கான ஏரியா 50 டிகிரின்னு 50 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றது தெரியும். ஓகே, அதனால் நாங்கள் zல இருந்து izை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றது நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, எனிவே நான் இந்த வெர்டிசஸ்க்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். இதை நான் Pன்னு எடுத்துடுறேன், இதை Qன்னு எடுத்துக்கிறேன், இதை Rன்னு எடுத்துடுறேன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR is equal to 50 square units. Okay, now இப்போ இந்த triangle PQRல see roughly நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். PQR see Rன்றது தான் ரைட் ஆங்கிளாக இருக்குது. இப்போ நான் இதையும் பேஸாக சூஸ் பண்ணலாம், இல்லை இதையும் பேஸாக சூஸ் பண்ணலாம். இதில் நான் இதை பேஸாக சூஸ் பண்ணும்போது இந்த பிளேஸில் இதை நான் ஹைட்டாக சூஸ் பண்ணுறேன். ஆர் இதை நான் பேஸாக சூஸ் பண்ணேன்னா இதை நான் ஹைட்டாக சூஸ் பண்ணலாம், அவர் விஷ். ஓகே, எனிவே இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு நான் இங்கே RQன்றதை நான் பேஸாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே மாட் ஜெட்ன்றது பேஸ். ஸோ இதை நான் நேமிங் கொடுத்துட்றேன் பேஸ். ஓகே, அடுத்து ஹைட்டு. ஸோ ஹைட்டுன்றது RP. ஸோ RP எடுத்துக்கிட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் I into Z. We know that area of triangle half into BH. ஸோ இதுக்கான வேல்யூ 50 is equal to 1/2 into இங்கே பேஸ்க்கான வேல்யூ மாடுலஸ் ஆஃப் Z into ஹைட்கான வேல்யூ I into Z. We know that இங்கே மாடுலஸ் ஆஃப் Z1 into Z2 can be written as mod Z1 into mod Z2 ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நான் இங்கே இன்புட் பண்ணுறேன். இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது 100 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே மாட் Z, இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது மாட் I, அடுத்து மாட் Z. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது மாட் Z ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ மாட் Z ஸ்கொயர் இங்கே மாடுலஸ் I என்னும்போது we know that
இங்கே z is equal to x plus iy-னா mod zன்றது இதுக்கான மேக்னிடியூட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஃபைன் பண்ணுவோம். இதை இங்கே இன்புட் பண்ணும்போது இங்கே ரியல் பார்ட் இல்லை. ஸோ ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1, 1க்கு ரூட் எடுக்கும்போதும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ ஜஸ்ட் mod z ஸ்கொயர் மட்டும் இருக்கும். லெஃப்ட் சைடில் 100 as it is இருக்குது. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both the sides. ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் வித் ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 100. இங்கே ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் வில் கேன்சல். mod z is equal to 10. ஓகே, இதுதான் நமக்கு இந்த கொஷனில் கேட்ட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.